Hallelujah. Hallelujah. God is really good. ஆண்டவர் உண்மையாகவே உண்மையுள்ளவராக இருக்கிறார். We had a very good, wonderful worship in the morning. காலை வேளையில நாங்க மிக சிறப்பா வந்து ஆண்டவரை தொழுது கொண்டோம். Even in this Sunday, God is giving us one more opportunity. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் வந்து திருப்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க நாங்க நினைக்கிறோம். To join in the service. இந்த ஆராதனையில பங்கேற்கிறதுக்காக. To be in the presence of God. ஆண்டவருடைய மகிமையில பங்கேற்கிறதுக்காக. And feel the anointing of the Holy Spirit. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் நம்ம மேல ஒவ்வொரு மேல இறங்குவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். We are really a blessed people. நம்ம உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So in this Sunday evening also, இந்த சாயந்திர வேளையில கூட we request you all to join in this service. நாங்க ஒவ்வொருத்தரையும் இந்த சாயந்திர வேளை ஆராதனையில பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். And enjoy it. மிக உற்சாகமாய் ஆனந்தமாய் Because we are the presence of God. ஏனா நம்ம வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து உள்ள இருக்கோம் நம்ம. This month is a special month. Hallelujah. இந்த மாதமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான மாதமா இருக்கு. This is the time to remember the birth of Jesus Christ like a day like this. இந்த நாள் எதை குறிக்குதுன்னா ஆண்டவரோட பிறப்பை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதாக குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So it is good to remember the birth time of Jesus Christ. So இது ரொம்ப முக்கியமான நேரம். நம்ம ஆண்டவருடைய பிறப்பை பத்தி நம்ம ஒவ்வொருவரையும் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரமா இருக்கு. Hallelujah. Hallelujah. If Jesus has not been coming to this world, ஆண்டவர் ஒருவேளை நம்மளுடைய உலகத்துல திருப்பி வரப்போகிறதா இருந்தா there is no salvation. திருப்பி ரட்சிப்பு கிடையாது. Hallelujah. Hallelujah. People will be born in sin and die in sin. மரணம் வந்திருக்க இல்லை என்றால் ஜனங்கள் பாவத்திலே கட்டுண்டவர்களாகி மரித்து அழிந்து போயிருப்பார்கள். Hallelujah. But the Creator, the Father, God the Father is not like that. He is so gracious upon His people because He loves His creation. ஏனென்றால் ஆண்டவர் தாமே தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேல் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினாலே அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே He has sent His only begotten Son Jesus Christ to this world. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளினார். Hallelujah. Because of that we are able to stand here. அதனால தான் நம்மளால வந்து இந்த இடத்துல வந்து நம்மால நிக்க முடியுது. Because of that we are gathered in this service also. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆண்டவரை துதிக்க முடிகிறது. Because Jesus is the Savior. ஏன்னா ஆண்டவர் உண்மையான ரட்சகராக இருக்கிறார். He saved us. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை காப்பாற்றியிருக்கிறார். We got the salvation. நம்ம ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. 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 He is the Savior. அவரே உண்மையான ரட்சகராக இருக்கிறார். He is the Redeemer. அவரே மீட்பராக இருக்கிறார். He is the Deliverer. அவரே விடுதலை நாயகராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So Jesus came to this world and brought all the benefits that we are enjoying to march forward the path to eternity. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம பாவத்துல இருந்து மீட்டு நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்து காப்பாற்ற வந்தவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we are able to go forward and forward in the path of His righteousness to reach our goal. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளால வந்து நம்மளுடைய பாதைகளை வந்து ஒவ்வொன்றாய் முன்னெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We got a blessed hope that Jesus came into this world. நம்மளோட ஒரே நம்பிக்கை வந்து ஆண்டவர் நமக்காக இருக்கிறார்ன்றதுதான். Hallelujah. Hallelujah. So we are a blessed people. So நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா So இருக்கிறோம். join this service and be blessed. இந்த ஆராதனைக்கு பங்கேற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. You are going to hear very good songs about the birth of Christ. இந்த நேரத்துல கூட இந்த பாடல் ஆராதனை நம்ம ஆண்டவருடைய பிறப்பு குறித்து நிறைய பாடல்களை வந்து கேட்கிறவங்களா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Sing along and be rejoice in the Lord. நம்ம ஒவ்வொருவரும் பாடல் பாடி ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You may ask why this man is saying hallelujah, hallelujah, hallelujah. நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம், இந்த மனிதன் வந்து ஹalleluya 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 சொல்றாரு நீங்க யோசிக்கலாம். Because it is the word to praise the God, the Father and the Holy Ghost. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்குது. பிதாவாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதா
சொல்லக்கூடியதா இருக்கு. The same word is going to be used in hell also. Hallelujah. இந்த ஒரு வார்த்தை தான் வந்து பரலோகத்துல வந்து நம்மள பத்தி அந்த வார்த்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. When we say hallelujah, ஆனா நம்ம ஹalleluya சொல்ல வார்த்தை our spirituality is quickened. நம்மளுடைய ஆவி வந்து உணர்த்துகிறதா இருக்குது. Hallelujah. Hallelujah. So let us join and worship the Lord. Sing along with us. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில வந்து ஒவ்வொருவரும் நம்ம பாடி மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். I like to say one more thing. நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். This week also, இந்த வாரத்துல கூட we are going to hear the word of God, what He has brought through His servant, departed servant, our dear pastor. Hallelujah. அவர் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனுடைய சத்தத்தை இந்த நாளில் கேட்கப் போகிறீர்கள். Hallelujah. So you are blessed to hold. இரண்டு மடங்காக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். Hallelujah. That is, you will be able to see and hear the voice of our departed pastor. இந்த நேரத்துல கூட நம்ம அனுபவிச்ச பாஸ்டரோட வார்த்தையை வந்து நம்ம வந்து கேட்கறதா இருக்கும். Gabriel Parker, the manifold blessing, the greatest blessing is the word of God is going to brought through him. நம்மளோட ஆயிரங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையானது அவர் மூலமாக கொண்டு வரப்பட்டதை கேட்கப் போகிறோம். Hallelujah. Be united. எல்லாம் ஒன்றாக இணைந்திருப்போம். And be blessed. ஆசீர்வாதமாக இருப்போம். Now the praise song. இப்பொழுது குழுவினர் பாடல். Hallelujah. Hallelujah. We are going to sing விண்சேனை வாழ்த்தி கொண்டாடுவே. விண்சேனை வாழ்த்தி கொண்டாடுவே, அன்னோரும் போற்றி கொண்டாடுவே. விண்சேனை வாழ்த்தி கொண்டாடுவே, அன்னோரும் போற்றி கொண்டாடுவே. தூங்காவின் தீவினை தூக்கவே, ஆங்காவின் குடியில் ஏழையாய் தோன்றினார்.
கொண்டாடவே அன்னாரம் போற்றி பண்பாடவே சேனை மாட்டி கொண்டாடவே அன்னாரம் போற்றி பண்பாடவே பூங்காவின் தீவினை போற்றவே ஆனாவின் கொடியவே தோன்றினா தோன்றினா தெய்வம் திருமகன் தோன்றினா 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 தெய்வம் திருமகன் தோன்றினா. Hallelujah. Hallelujah. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. என்றும் சாத்தியமான துள்ளச் சொல்லுக்கும் என்றும் இயேசுவின் துணையுடையும் பயம் தீரும் வேங்கை துள்ளச் சொல்லுக்கும் என்றும் தாரமின் துணையுடையும் அந்த வாழை குழையில் நான் ஆண்டு போயாலும் அம்மையும் ஜீவிதத்தாக நின்றாலும் அந்த வாழை குழையில் நான் ஆண்டு போயாலும் அம்மையும் ஜீவிதத்தாக நின்றாலும் ஆயிரத்த கூடி நிற்கும் மறுபனாலும் ஆழத்து நின்றே உயர்த்திடுவார் ஆதியத்த கூடி நிற்கும் மறுபனாலும் ஆழத்து நின்றே உயர்த்திடுவார் சாத்தியமாய் உள்ளம் சொல்லுக்கும் என்றும் இயேசுவின் துணையுடையும் தீரும் வேங்கை உள்ளம் சொல்லுக்கும் என்றும் தாரமின் துணையுடையும் ஆசாக வந்தால் ஒருங்கியாலும் சாத்தானே ஜல்பத்தில் வீடு போயாலும் ஆசாக வந்தால் ஒருங்கியாலும் சாத்தானே ஜல்பத்தில் வீடு போயாலும் தீயணைத்து கூடி நிற்கும் மறுபனாலும் சத்துருவிற்கு கோட்டையெல்லாம் தகர்த்திடுவார் தீயணைத்து கூடி நிற்கும் மறுபனாலும் சத்துருவிற்கு கோட்டையெல்லாம் தகர்த்திடுவார் சாத்தியமாய் உள்ளம் சொல்லுக்கும் என்றும் இயேசுவின் துணையுடையும் பயம் தீரும் வேங்கை உள்ளம் சொல்லுக்கும் என்றும் தாரமின் துணையுடையும் ஆரோகம் பக்கம் தீரம் ஜெயித்திட்டாலும் மரணத்தின் பேரில் நான் அமர்ந்தாலும் ஆரோகம் பக்கம் தீரம் ஜெயித்திட்டாலும் மரணத்தின் பேரில் நான் அமர்ந்தாலும் கைதெறிந்து கூடி நிற்கும் மறுபனாலும் தெய்வமிற்கு சௌக்கியமேகி கருதுகிறார் கைதெறிந்து கூடி நிற்கும் மறுபனாலும் தெய்வமிற்கு சௌக்கியமேகி கருதுகிறார் சாத்தியமான உள்ளம் சொல்லுக்கும் என்றும் இயேசுவின் துணையுடையும் பயம் தீரும் வேங்கை உள்ளம் சொல்லுக்கும் என்றும் தாரமின் துணையுடையும் என்றும் சாத்தியமான உள்ளம் சொல்லுக்கும் என்றும் இயேசுவின் துணையுடையும் பயம் தீரும் வேங்கை உள்ளம் சொல்லுக்கும் என்றும் தாரமின் துணையுடையும். Hallelujah. Hallelujah. We are in the presence of God. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். We enjoy the songs. நம்ம எல்லாரும் பாடல்களை ஆனந்தமா கேட்டோம். We join and sing along with us and praise the Lord. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து எங்களோட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். Now is the time to hear the word of God. இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கேட்க போகிறோம். The voice of God is going to bring by our department pastor. இந்த நேரத்துல கூட நம்ம கேட்கிற வார்த்தை வந்து நம்ம பொதுகரையாளர்கள் அவர்களுடைய வார்த்தையை தான் நம்ம வந்து கேட்கிறோம். Hallelujah. ஆமென். Keep your mouth, keep your ear and heart open. உங்களுடைய இருதயங்களையும் காதுகளையும்
வந்து விரிவாய் திறந்து இந்த வசனத்தை நம்ம வந்து ஆராய்வோம். Let that penetrate in your heart. அது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக ஊடுருவி செல்ல. Meditate upon that in this நம்ம week. இதுல தியானமா இருக்கணும். நம்ம Now the word of God. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வோம். Praise Him. On Sundays, how regular you are. எவ்வளவு ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிறோம் என்பதை குறித்து நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. Because God should work on you. என்றால் கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய And வேண்டும். you have to enter into the house of God, நீ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். where you find a special presence of God. தேவனுடைய ஆலயத்திலே விசேஷ பிரசன்னம் தங்கும்படியான இடத்துக்கு நீ வர வேண்டும். So those who are not regular in the years past, make it possible to be here regularly. That is growth. கடந்த ஆண்டுகளிலே அல்லது கடந்த வாரங்களிலே ஒழுங்காக கோயிலுக்கு வராதவங்களா இனிமேலாவது ஒழுங்காக கோயிலுக்கு வாருங்கள். Good. Galatians கலாத்தியர் chapter 1, 1ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். Galatians 1:10. கலாத்தியர் 1:10. Do I seek to please man or God? இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? That is it. அதுதான் முக்கியம். You are growing. நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். Some growth is taking place. உனக்குள்ளே வளர்ச்சி ஏற்படுகிறது. That growth is that growth to please man or to please God. What do you do in your life? இந்த வளர்ச்சியானது மனுஷனையா அல்லது தேவனையா திருப்தி செய்ய போகிறது அல்லது தேவனுக்கு உகந்ததா இருக்க போகிறதா? Good. Can you hear me there? A question is there. Who do you please? நீ யாரை பிரியப்படுத்துகிறாய் என்பதுதான் கேள்வி. Do you please God or man? மனுஷனையா அல்லது தேவனையா நீ திருப்திப்படுத்துகிறாய்? As a people in this world, we are getting the pressure to please man. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வர காரியத்திலே நாம் எப்பொழுதும் மனுஷனை திருப்திப்படுத்த விரும்புகிறோம். We get the pressure to we are forced. மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் நாம் தாக்கப்படுகிறோம் அல்லது பலவந்தம் பண்ணப்படுகிறோம். And so unknowingly we please man so much in our lives. ஆகவே நமக்கு தெரிந்தோ தெரியாத வண்ணமாகவோ மனுஷனை அதிகமாக பிரியப்படுத்தி வருகிறோம். We should not do things just to please people. நாம் எதை செய்தாலும் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அதை செய்யக்கூடாது. யாரையோ திருப்திப்படுத்தணும்னு செய்யறது இல்ல. We have to do the things because it is needed. நாம் அதை செய்கிற காரியம் அது தேவைப்படுகிறது, அதற்காக செய்ய வேண்டும். We have to do something for people. மனுஷருக்கு நாம் காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். But there are people who want to please their superiors. தங்கள் உயர் அதிகாரிகளை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்கிறார்கள். Please the neighbors. பக்கத்தில் இருப்பவர்கள் பயல் வீட்டுக்காரரை, please the friends, நண்பர்களை, please the politicians, அல்லது அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்த அல்லது பிரியப்படுத்த. The Bible Apostle Paul is asking a question. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். Whom do I please? நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? The very important the people are doing today. இன்றைக்கு முக்கியமாக மனுஷர் செய்கிற காரியம் என்னவென்றால் pleasing themselves. தங்களை தாங்களே பிரியப்படுத்திக் கொள்ள அல்லது திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். If you please yourself, you please man. You are a man. நீ உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்வாய் என்றால் நீ மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம். 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயர் 2nd chapter 2வது அதிகாரம் 4th verse. 4வது வசனம். 1 Thessalonians 2:4. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். Again Paul says like this. Read. மீண்டுமாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் வாசிக்கலாம். He says now, first he asks question, do I please man? Now he gives the answer, we speak not as pleasing man. முதலாவது அவர் அங்கே கேள்வியை கேட்கிறார், நான் யாரை பிரியப்படுத்துகிறேன் என்று. இந்த இடத்திலே அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். பதில் சொல்லுகிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார். நாங்கள் மனுஷருக்கு அல்ல
எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக That's what பேசுகிறோம். it says. We do not speak pleasing man. நாம் மனுஷனை திருப்திப்படுத்த அல்லது பிரியப்படுத்த பேசாமல், Nobody can please man to the full extent and expect good from him all the time. Never. எல்லா சமயத்திலும் எல்லா மனுஷரையும் நாம் முற்றிலுமாய் திருப்திப்படுத்தவோ பிரியமாய் இருக்கவோ முடியாது. எப்பொழுதுமே அவங்க கிட்ட இருந்து உதவி பெறவே முடியாது. You can't get the help from man by pleasing. மனுஷனை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அவனிடத்திலிருந்து எப்பொழுதும் ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. The help that we get by pleasing is only a temporal one. அவரை பிரியப்படுத்துவதினாலே திருப்திப்படுத்துவதினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் கொஞ்சம்தான். Once when we started to please man, மனுஷனை நாம் திருப்திப்படுத்த ஆரம்பித்தால் we have to keep on pleasing and it will go more and more and more. Lastly, it will be a terrible thing. We have to suffer for it. நாம் ஒரு முறை மனுஷனை பிரியப்படுத்த அல்லது திருப்திப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அது மீண்டும் மீண்டும் மீண்டுமாக போய்கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் போகும். And if you try to please yourself, நீ உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்வாய் என்றால், your flesh, உடைய மாமிசத்தை திருப்திப்படுத்திக் கொள்வாய் என்றால், you are pleasing man. மனுஷனை நீ பிரியப்படுத்துகிறாய். What is pleasing flesh? மாமிசத்தை பிரியப்படுத்துவது திருப்திப்படுத்துவது என்றால் என்ன? A drunkard pleases himself by drinking. ஒரு குடிகாரர் குடிப்பதின் மூலமாக தன்னுடைய ஜீவனை திருப்திப்படுத்திக் கொள்கிறான். An adulterer pleases himself by adulterous living. ஒரு விபச்சாரக்காரன் விபச்சாரம் செய்வதினாலே தன்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்திக் கொள்கிறான். The Bible says power mongers. அங்கே அதிகார பிரியர். So those who want to be powerful, something high, he will please himself. He is pleasing himself. எவர் ஒருவர் அதிகாரம் செலுத்த வேண்டும், எல்லா வல்லமையும் அவருக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அதிகாரத்தின் மூலமாக தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்கிறான். So first we have to see if we are pleasing ourselves, pleasing our flesh. ஆகவே முதலாவது நாம் பார்க்க வேண்டியது நம்மை நாமே அல்லது நம்முடைய மாமிச காரியங்களுக்கு இச்சைகளுக்காக நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோமா? And when we have the answer, no, you are pleasing God. அதற்கு உன்னுடைய பதில் என்ன? இல்லை, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது we will get something very good from God. தேவனிடத்திலிருந்து விசேஷமான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். God is the creator. கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர். He has created so much for mankind. மனுஷனுக்காக அநேக காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். What we have received, what we are enjoying, only a little part of the great that he has got for us. நாம் அனுபவிக்கிற எல்லாம், நமக்கு சம்பவிக்கிற எல்லாம் அவர் கொண்டிருக்கிற பெரிதான ஆசீர்வாதத்தின் ஒரு சிறிய பகுதிதான். So when we please God, நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும் பொழுது it gives him the pleasure to do good to us. தேவன் நமக்கு நன்மை செய்ய அவர் அதிக விருப்பம் கொள்கிறார். As much as we please him, we are going to receive more and more goodness from the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவரை பிரியப்படுத்தி திருப்திப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். The Bible says in Proverbs, நீதிமொழிகளிலே வேதம் சொல்லுகிறது, 16th chapter 7th verse, 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள். When a man's ways please God, he makes even his enemies to be at peace with him. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். See, this is what God will do. இதைதான் ஆண்டவர் செய்வார். Even the people who hate you, who is a lifetime enemy to you, ஒருவேளை உன்னை விரோதிப்பவர்கள், உனக்கு ஜீவிய நாளெல்லாம் எதிராளியாய் இருப்பவர்கள் கூட, they will change their mind. They want to be peaceful. நீ கர்த்தரை திருப்திப்படுத்தும் பொழுது அவர்கள் உன்னோடு சமாதானமாய் இருக்க செய்வார். This is the privilege to please God. இப்படிதான் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன். In Hebrew, மீண்டுமாக எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். 13th chapter verse 21. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Read it.
இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்புரிந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சகல நற்கிரியை, in all good works. வேதம் சொல்லுகிறது எல்லா நற்கிரியையினாலும். Not only we receive good from God, நீ தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, he will work in us, அவர் நம்மிலே கிரியை செய்கிறாராம், that we might be seen with all good works. நாம் செய்கிற எல்லா கிரியையும் நற்கிரியையாய் இயேசு மாற்றுகிறார். Can any man do something good? ஒரு மனுஷன் நல்ல கிரியையே செய்ய முடியுமா? Man's nature is so bad. ஏனென்றால் மனுஷனுடைய சுபாவம் அவ்வளவு பொல்லாப்பாய் இருக்கிறது. Thinking to do bad is more than what he could plan for good. பொல்லாப்பை செய்யதான் அதிகமாக யோசிக்கிறார்கள், நன்மை செய்வதை யோசிப்பதில்லை. So God says, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், he himself work in our life and make us to do and live good. ஆண்டவர் தாமே நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்து நாம் நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் நம்மை மாற்றுகிறார். When we please God. எப்பொழுது என்றால் நாம் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது. In Colossians மீண்டுமாக கொலோசியர் chapter 3 verse 20 says, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. This is well pleasing to God. இது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. What is pleasing to God? எது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது? Obeying, obedience. கீழ்ப்படிதல். Obeying the parents is not so easy, you know. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படினோனா ரொம்ப கஷ்டம். They will obey the teachers in the school. ஸ்கூல்ல டீச்சருக்கு கீழ்ப்படிவாங்க. And the colleges. காலேஜ்ல ஆசிரியருக்கு கீழ்ப்படிவாங்க. ஆபீஸ்ல அதிகாரிக்கு கீழ்ப்படிவாங்க. When the mother says something, ஆனா வீட்ல அம்மா எதனா சொன்னா, அப்பாமா all right நீ அப்பா பாரு இப்படியே தான் சொல்லிட்டு போ, ஒண்ணும் முடியாது போ, எவ்வளவு அழகா சொல்றாங்க தெரியுமா? அதனால தான் that how can I put it in English? I don't know. I can't take it. சொல்றாங்க தான். If the children will tell the mother when she says something at home, they will tell her, all right, you always keep on saying no, don't, oh, I can't do anything, all right, what you are going to do now? முடியாதே. அழகா சின்ன தத்துருண்டா இருக்கும், அது சொல்ல போமா நீ அப்படின்னு, முடியாதுன்னு வேற சொல்லாது, ஆனா சொல்ல போமா நீன்னு. அங்க அப்பா வந்து கூப்பிட்டு எதுனா சொன்னார்னு சொல்லிட்டு இருந்தா, இந்த அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, பேசாம நின்று இருப்பான். நல்ல பிள்ளைங்க, கெட்ட பிள்ளைங்க இருக்குது, அது திருப்பி பேசும். ஆனா நல்ல பிள்ளைங்க என்னன்னா அது பாட்டுக்கு பேசாம நின்று அந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் வந்த பிறகு அவர் எப்போதும் இப்படிதான் சொல்லிக்கினே இருப்பாரு, நான் என்ன பண்றது, என்னால முடியலன்ட்டு போயினே இருப்பாங்க. That's the reason the Bible gives a special mention that obey the parents. ஆகவேதான் இந்த வேத வசனம் விசேஷ வண்ணமாக பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லுகிறது. Obedience starts from home. ஏனென்றால் கீழ்ப்படிதல் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். And then it goes to God. அதற்கு பின்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறது. And then in every area of our life. பின்பு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கீழ்ப்படிதல். So obedience is not there. கீழ்ப்படிதல் அங்கே இல்லை என்றால் you will slowly bring the same attitude in every area. Lastly, you will be branded as a wild person. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் எல்லா ஜீவியத்தின் எல்லா பகுதியிலேயும் கீழ்ப்படியாமல் போனால் கடைசியிலே முரட்டான பிள்ளை என்று சொல்வார். சில பேர் சொல்வாங்க, அந்த ஆள்கிட்ட யாருங்க பேச முடியும், மனுஷன் பேச மாட்டாங்க, வாயை திறக்க வேண்டியதுதான், உயிரை எடுத்துருவாரு, நச்சு உயிரை எடுத்துருவாரு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. லேடிஸ் கிட்ட சொல்லுவாங்க, வாயை திறக்க வேண்டாம், நச்சு அப்படியே கொந்தி விட்டுடும். அப்படியே இவரு ரொம்ப நல்லவர் மாதிரியும் நினைச்சுக்க வேண்டியது, இவரு தான் எடுத்தா ஒரு வழி பண்ணிடுறாருன்றாரு. ஆனா லேடிஸ் பார்த்து சொல்லுவாங்க, அப்பா எடுத்தா உயிரை எடுத்துட்டு அப்படியே போதும் சேன ஆகிப்படும் நமக்கு அப்படின்னுவாங்க. ஸோ யூ வில் டெவலப் such an attitude.
ஆகவே அவ்விதமான ஒரு சிந்தை நமக்கு ஏற்படும். Why? ஏன்? You have not, you don't have obedience at home. ஏனென்றால் வீட்டில் கீழ்ப்படிதல் இல்லை. Obedience is pleasing God and pleasing people both. ஆகவே கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது, மனுஷனுக்கும் திருப்தியாய் இருக்கும். So if we have that obedience, அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால்தான் there is a beautiful character, not obedience, pleasing God, I'm sorry. தேவனை திருப்திப்படுத்த அல்லது பிரியப்படுத்தும்படியான செயல் நம்மிலே இருக்கும் என்றால் There is a beautiful character built in you. உனக்குள்ளே ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் உருவாகுகிறது. It says in verse 22, Colossians 3:22. அதே கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, Sincerity of heart and fearing God. Read. வேலைக்காரரை சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். கபடம் இல்லாமல் சொன்னீங்க. Sincerity. உத்தம இருதயத்தோடு. அப்படிதானே? கபடம் இல்லாத தானே? சின்சியாரிட்டினா கபடம் இல்லாத தானே? So sincerity, sincere. சின்சியர்னா எனக்கு உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிறது. உண்மை உத்தமம். That's a beautiful character. இது அருமையான ஒரு குணாதிசயம். We will be sincere in our work, sincere in our talk. We will be sincere in our movements of life. நாம் நம்முடைய செயலிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், நம்முடைய பேச்சிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், நம்முடைய எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். இதுல தான் people have got problem in this. இந்த இடத்தில் தான் ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஏன் நான் அங்கே நீங்க வரேன்னு சொல்லட்டுமே, சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, அண்ணன் வராரு உடனே சிக்னல் போயிடுது, அண்ணன் வராருன்னு. இருக்கிறதுலாம் ஏன்ச்சு சாப்பிட்டா ஏன் சாப்பிட்றேன்னு சொல்ல போறேன். அந்த ஏன்ச்சு அந்த புடவை எடுத்து அதை போட்டு முடிக்கணும், அந்த சாப்பாட்டை போட்டு முடிக்கணும், சும்மா உட்காந்துக்கிறேன். என்ன நான் சும்மா உட்காந்துக்கிறேன் ஐயா, ஏன் நீ சாப்பிட்றத நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னு நான் கேட்க போறேன். நான் தானே சாப்பாடு கூட வாங்கி கொடுன்னு சொல்றேன். ஆனாலும் அங்க வராருன்னு சொன்ன உடனே படம் எடுத்து மூடுறான். காரணம் என்ன தெரியுமா? நீ சாப்பிட வேண்டிய இடம் தப்பான இடம், நீ சாப்பிட்ற இடம் தப்பான இடம். சாப்பிட்றவங்க வெளில சாப்பிடணும். அது கோயில் பெஞ்ச் மேல வச்சுக்கின்னு வீட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த இடமெல்லாம் சோறெல்லாம் பரப்பி விட்டு ஏஞ்சி போறது. கோயில் உள்ள உட்காந்து சாப்பிடாதீங்க. நாங்க சொல்லுமோ விசேஷமான நாள்ல தான் கோயில் உள்ள சொல்லி சரி சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒழுங்கு பண்றோம். கோயில் உள்ள சாப்பிடாதேன்னு சொல்லி இருக்கும்போது நீ கோயில் உள்ள சாப்பிடுற, அது நான் எங்க பாத்திரம் போடணும்னு அதை போட்டு மறைக்கிறேன், மூடுறேன். சிம்பிள் திங். ஸோ people are not sincere even in simple things. சும்மா சாதாரண விஷயம்தான், சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனா அதிலும் மனுஷர் உண்மையா இருப்பது இல்லை. வாயில என்னமோ போட்டுன்னு வந்திருக்கிற, முட்டாய் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ, அது என்கிட்ட வந்துருக்கிற, என்கிட்ட நான் வந்துட்டேன் எப்படி இருக்கேன்னு உடனே ஏன்? சிம்பிள் திங், சின்ன காரியம் தான். முட்டாய் தானே, just a sweet you got in your mouth. வாயில முட்டாய் தானே சாப்பிட்டு இருக்க. And am I going to scold you? நான் வரும்போது என் எதிர்க்க முட்டாய் சாப்பிட்டு நிக்கிறியா நீ அப்படி நான் கேட்க போறேன். அது கூட எடுத்து போட்டுக்கிறது. என்னன்னா கொஞ்சம் மரியாதை தான், ஆனா மரியாதை வேற. இட்ஸ் a different thing. Sincerity and respect. ஆகவே அங்கே உண்மையா இருப்பது, கனம் பண்ணுவது. In talk people are not sincere. பேச்சிலே உண்மை இல்லை. In thoughts people are not sincere. சிந்தையிலே மனுஷருக்கு உண்மை இல்லை. We need a sincere generation. ஆகவே நம்முடைய சந்ததி உண்மையுள்ள ஒரு சந்ததியாய் இருக்க வேண்டுமே. நல்லா நிம்மதியா கோயிலுக்கு வராம வீட்டுல சோறாக்கி சாப்பிட்டு பட்டு தூங்கி வச்சு இருப்பிட்டு அடுத்த வாரம் கோயிலுக்கு வந்துட்டு உடனே இன்னும் போன வாரம் காணுமேனா ரொம்ப முடியாம போச்சுங்க, அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துச்சு, அதனால நான் வரவே முடியல அப்படின்னு. ஆனா செஞ்சது என்னன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா சோறு சாப்பிட்டு இந்த வீட்டுல பட்டு தூங்கி வச்சுட்டு இருக்கிறேன். சின்சியாரிட்டி. அங்க எவ்வளவு உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். So the sincerity leads even to strife. Hallelujah. Hallelujah. Hear the word of God. நம்ம
வார்த்தைகளை கேட்டு ஆண்டோட வார்த்தைகளை கேட்டோம். What a blessed people we are. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Yes, the word of God is blessing us. உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து நம்ம ஆசீர்வாதமாக்கப்படுகிறோம். The word of God is encouraging us. ஆண்டோட வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் வந்து உற்சாகப்படுத்துதா இருக்கிறது. The word of God is helping to go forward. ஆண்டோட வார்த்தை வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதைகளையும் வந்து கடக்க வைக்கிறதா இருக்கிறது. We thank God for the life of our dear pastor who brought the message. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம கூட இப்ப இல்லைனாலும் அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Meditate on that in this week and be blessed. இந்த வார்த்தையை இந்த வாரத்துல நீங்க தயவு கூர்ந்து தியானிக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். Now we are going to pray. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். Our Heavenly Father, பிதாவாகிய தேவனே, dear Jesus, எங்கள் இயேசுவே, blessed Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, we praise and thank you உங்களுடைய ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. for giving us such a wonderful time இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவர் தயவான நீர் கொடுத்ததற்காக, of this evening service. இந்த சாயங்கால வேளைக்காக, We enjoy the present time, presence of Lord. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு Thank you, Jesus. நன்றி தகப்பனே. Give us more opportunities இதே மாதிரி எங்களுக்கு நிறைய to hear thy voice உங்களுடைய வார்த்தைகளை கேட்க and get prepared to the eternity. உங்களிடத்துல நாங்கள் வந்து சேர எங்களை ஆயத்தப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. Be with them. Lead them. அவர்களோட வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். By your abundance of grace. உங்களுடைய தயவுனால எங்களை வழி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி தகப்பனே. Amen. ஆமென். As we are in the presence of God, நாம எல்லாரும் இந்த தருணத்துல please keep your hand upon your head. தலையின் மேல கைகளை வைத்து The hand of God is going to be kept upon your hand. ஆண்டவருடைய வார்த்தை வந்து உங்கள் மேல் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமானது கரத்தின் மேல் வைக்கப்படுகிறது. Hallelujah. Praise be to God. Lord, we thank you once more for thy wonderful presence. Not once more, Lord, forever. நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரே நின்றுமாய் மத்திக்கிறவர்களாய் காணப்படக்கூடிய எனக்கு உதவி செய்திருக்கிறபடியாக சொல்கிறோம். Lord, bless the people in this week. ஆண்டவரே இந்த வாரத்தில் முழுவதும் Hallelujah. ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். In their lifetime, அவருடைய வாழ்க்கையில Jesus be with them when they go out and coming in. ஆண்டவரே அவர்களுடனே கூட போகிலும் வரத்திலும் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். Keep them away from all dangers of this world. எல்லா வித துயரங்களிலிருந்து அவங்கள ஒவ்வொரு விஷயத்திலிருந்து அவங்கள மீட்டு காப்பாற்றணுமா ஜெபிக்கிறோம். And from the accidents of Lord Jesus. விலக்கி காப்பீராக. Hallelujah. Bless them. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Give their needs according to thy will. உடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய தேவைகளை நீ சந்திக்கிறாங்க. Hallelujah. Thank you, Jesus. Let the sick be healed in the name of Jesus wherever they are in the hospital, home, and wherever they are. எந்த இடத்துல வியாதிஸ்தர் இருக்கிறாங்களோ அந்த நேரத்துல அவங்களை நீ சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். Let the healing flow get into them, Lord, and pick up their mortal body. இப்படி சுகப்படுத்துற வல்லமை அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let them raise and say hallelujah. அவர் எழுப்பி உங்களுக்கு நன்றி என்று சொல்லும்படியாக and to praise thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிருபை செய்யும். Now we pray, let the Satan be bound in the name of Jesus. பிசாசான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு ஆண்டவரே. Let the people be delivered in the name of Jesus. ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை அடையணுமா ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி தகப்பனே. You are a blesser. நீரே ஆசீர்வதிக்கிறவர். And you are blessing us. நீரே ஆசீர்வதிக்கிறவர். Thank you, Lord. Amen. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆமென். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Now it is time for announcement. இப்போ அறிவிப்பிற்கான நேரம் இது. Every Sunday, by the will of God, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம், this online service will
be relayed. இந்த நேரடி ஒளிபரப்பு ஒவ்வொரு வாரமும் நடைபெற இருக்க போகிறது. This is all for the blessing of us. இது எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே. There will be a devotion for 10 minutes. 10 நிமிடம் ஆராதனை நேரம் இருக்க போகிறது. 10 minutes from 4 p.m. 4 மணில இருந்து 10 minutes devotion. ஒரு 10 நிமிடம் ஆராதிக்கப்படுகிற நேரமா இருக்கும். நீங்க எல்லாரும் following that service will be relayed at 6 o'clock. அதை தொடர்ந்து 6 மணிக்கு ஆராதனை வந்து ஒளிபரப்பப்பட போகிறது. Join and be blessed. அதுல சேர்த்து நீங்க ஆசீர்வாதப்படும்படியாக நாங்க வேண்டுகிறோம். Hallelujah. Hallelujah. And if you want to contact us, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் there is our phone number, நாங்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்கிறோம். WhatsApp number, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. email address. இமெயில் அட்ரஸ் இருக்கிறது. Whatever the way that you can contact us. எப்படியெல்லாம் உங்களை நீங்க வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா வழிகளும் எங்களுக்கு உள்ளது. By that contact us. அதன் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். We are ready to pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறோம். God is going to answer your request. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அளிக்க தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Send your prayer requests. தயவு கூர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்க. Every Wednesday from 10 p.m. onwards. ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்க ஒரு விசேஷ பிரார்த்தனையை மேற்கொள்ள போகிறோம். At that time we are going to pray for all the requests that you have sent to us. அந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு அனுப்புகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைத்து நாங்க ஜெபிக்க போகிறோம். Not only that, அது மட்டும் இல்ல, we request if you want to join with us in that prayer, நீங்கள் ஒருவேளை வந்து எங்களோட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் நீங்க நினைச்சா கூட you can pray wherever you are. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து ஜெபிக்கலாம்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். 10:30 hours. இரவு 10 மணில இருந்து Make it convenient for you. உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதுக்காக நாங்க இந்த Let நேரத்தை us join together and pray. நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி ஜெபிக்கலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். Jesus is the answer. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு பதிலாக இருக்கிறார். He will bring the answer to us. நமக்கு அவர் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Be blessed. நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். One more announcement. இன்னொரு அறிவிப்பு கூட இருக்கிறது. The biography book of our dear departed pastor is available. நம்முடைய போதகர் எழுதின புத்தகம் ஒன்று அவருடைய சுயசரிதை புத்தகம் இருக்கிறது. If you want, உங்களுக்கு வேண்டுமானால் contact us. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். We will send it to you. நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு வைக்கிறோம். Maybe you have to pay a little amount for that. ஒருவேளை அதுக்கு ஒரு சிறிய தொகையை நீங்க செலுத்த வேண்டும். But it's a big treasure is in that. ஆனால் அது உண்மையான ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. Read it and be blessed. அதை வாசித்து நீங்கள் பயன்பெறுங்கள். It will be a blessing for your life. அது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான புத்தகமாக இருக்கும். Blessing for your ministry. உங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு உபயோகம். We never forget to pray for our prayer warriors and helpers all over the world. நாங்க ஒரு நாளும் வந்து ஜெபிக்கிற வீரர்களை நாங்கள் மறந்ததே கிடையாது. And the helpers those who help the mission work. இந்த மிஷனரி நடத்துகின்ற ஒவ்வொரு ஊழியத்திற்கு உதவி செய்வதை மறந்தது உலகம் முழுவதும் இருக்கிற யாரை நாம் and we don't forget to pray for all the Christians. அதே மாதிரி நாங்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நாங்க வந்து ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You also join with us and pray. நீங்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஜெபிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். I took the opportunity to say thanks to those who helped the mission work. இந்த நேரத்திலையும் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தை வந்து கொடுத்த ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும். Though you are far away, நீங்கள் ஒருவேளை எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்திருக்கலாம், தூரமான இடத்துல இருந்திருக்கலாம். we are one in spirit. நாம் எல்லாரும் ஆவிக்குரிய மனப்பான்மையில ஒன்றாக இருக்கிறோம். God is using you as a helping tool. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக நடத்தி வருகிறார். Hallelujah. Hallelujah. We are praying for you today, brother. நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே.
Be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள். Amen. ஆமென்.